அவர் அப்படி தனியா உட்கார்ந்துருக்காரு ராவடி. அதான் உனக்கு அன்னைக்கே சொன்னனே தங்கம், அவன் அப்படிதான். திருவிழா முடிஞ்சு திரும்ப வரும்போது என் மடியில் இருக்கிற கனிக்குட்டி அவர் மடியில் உட்காந்துருக்கணும். அவன் கம்ப்ளீட்டாக மாறிடணும். மாறுவாரா ராவடி? நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் பாப்பா, அப்பதான் மாறுவான், மாத்துவான். செல்லம். ஏன்பா இந்த கோயிலுக்கு நீங்க அடிக்கடி போவீங்களோ? நிறைய வாட்டி போயிருக்கேன்டா. ஓஹோ, இல்ல எனக்கும் கிராமம் தான். ஆனா இப்பெல்லாம் சொந்த ஊருன்றதே மறந்து போச்சுப்பா. நம்ம வள்ளியத்தை சொன்னாங்க, அந்த கோவில்ல ஜோடியா போய் வேண்டிக்கிட்டா மனசு நினைச்சது எல்லாமே நடந்துருமாமே. அப்படியா? யோ அப்போ நீயும் அண்ணியும் அண்ணி பாக்குறாங்கப்பா. ரவுடி, நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்றியா? சொல்லு தங்கம். அந்த ஊர் தான் தாத்தா பிறந்த ஊரோ? எங்க அப்பா, கார்த்தி சித்தப்பா எல்லாரும் அங்கதான் வளர்ந்தாங்களா? ஆமா. எனக்கு அந்த ஊரை பத்தி கதை சொல்றியா? வா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. வீடு ஃபுல்லா சுத்தப்படுத்தி வச்சிட்டேன். அப்படியா? கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துறேன் ஐயா. தாத்தா, என்னடா தங்கம்? இதான் நம்ம கிராமத்து வீடா? ஆமாடா தங்கம். தாத்தா, வர வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தனா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கும்டாமா. தாத்தா, என்னடா தங்கம்? ஒரு மாசம் இங்க இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா? பாத்தீங்களா கனி, உனக்கு ஸ்கூல் இருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல? ஒரு மாசம் நீங்க இருந்தா ஸ்கூலுக்கு யாருமா போறது? ஒருவேளை நம்ம வீட்ல இருந்தா ஸ்கூலுக்கு போலாம். நம்ம வில்லேஜ்க்கு வந்திருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் வாங்கிக்கலாம். வீரா, சரிதான். வீரா, நீ கலெக்டர், உன் பவர் யூஸ் பண்ணுனா அதெல்லாம் பண்ணி தருவாங்க. ப்ளீஸ் வீரா. கனிக்குட்டி, உனக்கு நம்ம ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கா? நான் பிறந்ததுல இருந்தே வில்லேஜ்க்கு வந்ததே இல்லையே. சரி, இப்போ இங்க ஒரு வாரம் நம்ம இருந்துட்டு போலாம். அதுக்கப்புறம் மாசம் இங்க வரலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலயே உனக்கு தான் ஆஃபீல் எக்ஸாம் லீவ் விட்டுருவாங்களே, அப்பவும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாம். சரியா? ஓகே. வீரா, ஏதாவது வேலையா இருக்கியா? இல்ல சொல்லுங்க. அங்க போய் பேசலாமா? சும்மா காத்தோட்டமா வாங்க. மரம் எல்லாம் இருக்குல்ல, அப்படியே அங்க உட்காந்து பேசலாம். நல்லா காத்தோட்டமா இருக்கும். அங்க உட்காந்து பேசலாமா? ஓகே. நல்லா இருக்குல்ல? ஆமா வலிமா. ஆமா, எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல வீரா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பாத்தீங்களா, நம்ம கனி செம்ம ஹாப்பியா இருக்கா. வேலை குடும்பம்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துட்டோம் வலிமா. அப்பப்ப இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கணும் போல. ஊரெல்லாம் பாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பா. சரி, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அவ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கால. ஆமா, இருக்கட்டும் வீரா. அது என்னமோ, குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னா அந்த சாமி மனசு வைக்கணும். அது இப்பதான் மனசு வச்சிருக்கு. அதான் நம்ம வந்திருக்கோம். இனிமே நம்ம அடிக்கடி வருவோம், இல்ல சந்தோஷமா இருப்போம். அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணுமே. என்ன வலிமா? சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டேன்ல? நான் ஏன் கோச்சிக்க போறேன், சொல்லுங்க. நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வைக்கணும். அவ்வளவுதானே? சூப்பரா வச்சிடலாம். அது நெய்யும் மாறணும் சேர்ந்து வைக்கணும். வீரா. வலிமா, வீரா, உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? வலிமா, நீங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்றீங்க. அது எல்லாம் ஓகே. அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்றான்.
அதை நானும் பார்த்தேன், உங்ககிட்டயும் சொன்னேன். ஆனா அதுக்காக எனக்கு அவன் மேல கோவம் போயிருச்சுன்னு கிடையாதுல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க வலிமா. என்னால அவன் கூட சேர்ந்து பொங்கல்லாம் வைக்க முடியாது. வீரா இப்படி ஆ, எங்க புடி வாப்போம். வாடி 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 புடி வாப்போம். விடாத விடாத. வா 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 விடாத விடாத. போர் 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 தப்பிச்சிட்டேன்னா. ஏய். உன்னால என்ன பிடிக்க முடியாது. உன்னை இரு வர ஏய் புடி 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 புடி. ரவுடி பிடிக்க முடியாது உன்னால. புடிச்சிட்டாயா? பிடிச்சிட்டேன். குட்டி பயங்கர ஸ்டாமினா உனக்கு. இந்த ஓட்டம் ஓடுற விட்டா பிடி உஷாக்கு பேர் வாங்கி கொடுத்துருவ போலயே. ஆமா ரவுடி, எனக்கு ரன்னிங்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனா வீரா தான் எனக்கு மூச்சு வாங்கும், ஓடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுவா. சித்தி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ வா, எல்லாம் போக போக சரியாயிரும் பாப்பா. உட்கார். எப்பா மூச்சு வாங்குது. ஒரு நாள் நீ என்கிட்ட கலெக்டர் ஆகணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ கலெக்டர் ஆகிறத விட்டுட்டு டாக்டர் ஆக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ. ஏன் அத்லட்டா இருந்து டாக்டருக்கு படிச்சு ஐஏஎஸ் ஆகக்கூடாதா என்ன? அதெல்லாம் முடியும். போராடி, நீ சொல்றதெல்லாம் ஒரு அளவுக்கு தான், என்னால முடியாது சாமி. எப்பா வள்ளி கொஞ்சம் பார்த்து மனசு வெயி. இரு, நான் ரவுடி கிட்ட பேசுறேன். ஆ, ரவுடி, வள்ளி அம்மா தான் எவ்வளவு கேக்குறாங்கல்ல, சும்மா ஆக்டிங் தானே, பண்ணிக்கிடு ரவுடி. பாப்பா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா இது சரியா வராது. எனக்கு பொய் சொல்றதுங்கிறது சுத்தமா பிடிக்காது. இங்கதான் பாக்குறாளா? அப்புறம் நான் போய் உன் சித்தியை தொட்டு தூக்கி புருஷனா நடிச்சு நான் போய் அதெல்லாம் ஒரு பாடி கார்டா சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. வா ரவுடி, உனக்கு சித்தி மேல ஒரு கண்ணுன்னு தெரியும். ரொம்ப ஓவரா சீன் போடாம இது செய்யு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும், விட்டுறாத. ம். சரி, எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனாலையும் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறதுனாலையும், மெயின்லி என் கனி பாப்பாக்காகவும், அதை விட மெயின்லி அத்தை மேடம் வந்து என் காலில் ஒழுகாத குறையா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால சரி அரை மனசோட செய்கிறேன். ஒன்லி ஹாஃப் யூனோ